ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் ஆம்லேட் 3 விதமாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பிரெட் ஆம்லேட்டுக்கு 3 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டி போட்டு மல்லி இலை, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு மிளகாய் போதும், உரப்பு அவ்வளோ தேவையில்ல. அப்புறம் ஒரு கரம் மசாலா கொஞ்சோண்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அதை பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நாங்கள் ஒரு 7 பிரெட் எடுத்து வச்சுருக்கோங்க. நாங்கள் என்றைக்குமே இந்த மன்னன் பிரெட் தாங்க யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதில் தான் நல்லா பிரெட்டு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அதை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் 7 பிரெட்டு. ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தவா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பட்ரு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பட்ரு தான் நல்லா வாசனையாக மணமாக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு 2 பிரெட்டு அது மேலே நல்லா வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அந்த பட்ரு அந்த பிரெட்டில் இறங்குற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்புறம் அந்த பீட் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த முட்டையை அது நல்லா தோசை மாதிரி ஒரு 2 கரண்டி நல்லா சுற்றி வச்சுருங்க. சுற்றி வச்சு ப்ரெட்டு அது மேலே வச்சுருங்க. 2 ப்ரெட்டை அந்த 2 ப்ரெட்டுக்கு மேலே இருக்க அந்த 2 அவுட்லைனையும் மேலே நல்லா மேலே நல்லா போட்டு திருப்பி எடுத்துருங்க. திருப்பி நல்லா பெரட்டி எடுத்துருங்க. அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதாங்க பிரெட் ஆம்லேட். அதுக்கப்புறம் ஒரு தப்பாவில் இன்னொரு 3 ப்ரெட்டை நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து பிரெட் ஆம்லேட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டை நல்லா முக்கி எடுத்து அந்த முட்டை வச்சுருக்கோம்ல அதில் நல்லா முக்கி எடுத்து நல்லா பெரட்டி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதாங்க பிரெட் ஆம்லேட்டுக்கோட சாண்ட்விச் மாதிரி. அதுக்கப்புறம் இதான் சாண்ட்விச் வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் சர்வ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, see you, bye bye.